ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4. துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் 4ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது. ஒரு சமயம் அம்பரீஷ மகாராஜா பிருந்தாவனத்தில் துவாதசி விரதத்தை ஏற்று பரமபுருஷ பகவானை வழிபட்டு வந்தார். ஏகாதேசிக்கு அடுத்த நாளான துவாதசி என்று ஏகாதசி விரதத்தை முடித்து கொள்ளப் போகும் தருணத்தில் மகா யோகியான துர்வாச முனிவர் அதிதியாக அங்கு தோன்றினார். அம்பரீஷ மகாராஜனும் அவரை மிகவும் மரியாதையுடன் வரவேற்று உபசரித்தார். அம்பரீஷ மகாராஜனின் அழைப்பை ஏற்று அங்கு உணவு அருந்த ஒப்புக்கொண்ட துர்வாச முனிவர் நடுப்பகலில் நீராடுவதற்காக யமுனை நதிக்கு சென்றார். நீண்ட நேரம் சமாதியில் ஆழ்ந்துவிட்ட துர்வாச முனிவர் விரைவில் திரும்பவில்லை. ஆனால் விரதத்தை முடித்துக்கொள்ள வேண்டிய ஏகாதசி விரதத்தை முடித்துக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டதைக் கண்ட அம்பரீஷ மகாராஜா விரதத்தை முடித்துக்கொள்ளும் வழக்கத்தை பின்பற்றுவதற்காக கற்றறிந்த பிராமணர்களின் யோசனைப்படி சிறிதளவு நீரை மட்டும் பருகினார். தன்னுடைய யோக சக்தியினால் நடந்ததை அறிந்து கொண்ட துர்வாச முனிவர் கடும் கோபமடைந்தார். அவர் திரும்பி வந்ததும் அம்பரீஷ மகாராஜனை தண்டிக்க முற்பட்டார். அதில் அவர் திருப்தி அடையாததால் இறுதியாக அவரது சிரத்தில் ஒரு முடியை எடுத்து மரணாக்னி போல தோன்றிய ஒரு அரக்கனை தன்னுடைய தலைமுடியால் உண்டாக்கினார். ஆனால் எப்போதும் தமது பக்தர்களை காப்பவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அனுப்பி வைத்தார். அந்த சுதர்சன சக்கரம் உடனடியாக அந்த நெருப்பு அரக்கனை கொன்றது. அதன் பிறகு அம்பரீஷ மகாராஜாவிடம் பெரும் விரோதம் கொண்டிருந்த துர்வாச முனிவரை சுதர்சன சக்கரம் விரட்டத் துவங்கியது. துர்வாச முனிவர் மிகவும் பயந்து பிரம்மலோகத்திற்கும் அதன் பிறகு சிவலோகத்திற்கும் மேலும் மற்ற எல்லா உயர் கிரகங்களுக்கும் தப்பி ஓடினார். ஆனால் சுதர்சன சக்கரத்தின் கொடுங்கோபத்திலிருந்து துர்வாச முனிவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இறுதியாக அவர் ஆன்மீக உலகத்திற்கு சென்று பகவான் நாராயணரிடம் வைகுண்ட லோகத்தில் சரணடைந்தார். ஆனால் ஒரு வைஷ்ணவருக்கு குற்றம் இழைத்தவரை பகவான் நாராயணரால் மன்னிக்க முடியவில்லை. இத்தகைய ஒரு குற்றத்திலிருந்து மன்னிக்கப்படுவதற்கு ஒருவர் தான் குற்றமிழைத்த வைஷ்ணவரிடமே சரணடைந்து அவரிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும். மன்னிக்கப்படுவதற்கு வேறு வழி எதுவும் இல்லை என்று பகவான் கூறிவிட்டார். இவ்வாறாக அம்பரீஷ மகாராஜனிடமே திரும்பிச் சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்கும்படி பகவான் நாராயணர் துர்வாச முனிவருக்கு அறிவுரை கூறினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் 4ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.